இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். முருங்கைக்கீரை பச்சை பயிர் பாசிப்பருப்பு இல்லைங்க, அது போட்டு கடைஞ்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஒரு டைம் போட்டு கடைஞ்சி பாருங்க. பருப்போட இது நல்லா டேஸ்ட் வரும். அப்புறம் புடலங்காங்க, பருப்பு தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் தீபாவளி பலகாரம் முறுக்கு இருக்குதுங்க கூட. அப்புறம் ரசம் சாதம் அவ்வளோதாங்க இன்னைக்கு. ரொம்ப சிம்பிளாங்க. இந்த பாசிப்பருப்பு போட்டு முருங்கீரை கடைஞ்சா சத்தும் கூட. குழந்தைங்களும் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த இப்போ மழை காலத்தில் சளி பிடிச்சிட்டு இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது சேர்த்துக்கிறது அடிக்கடிக்கு. அப்புறம் இப்போ இந்த பாசிப்பருப்போட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, பருப்போட இது. அப்புறம் இன்றைக்கி பருப்பு தேங்காய்லாம் போட்டு நான் பொடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.